ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோமா, மகேந்திரா கம்பெனியில் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 2-3 பேர்த்த. இந்த பெரிய ஓனர், அப்புறம் இது ஒரு பெரிய கம்பெனி ஓனர். மகேந்திராவில் எம்பிடிஓ, அதாவது இது ஃபுல் டீட்டெயில் உள்ளே போன வாட்டி சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த வண்டியை. ஓகேவா, இப்போ தான் சேலத்துக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். இது ஆல்ரெடி இந்த கலரில் வருது. இப்போ வந்து பிளாக் கலரு, வீல் வந்து சில்வரு, பானட் வந்து கொஞ்சம் டார்க் குங்கும கலரில் விட்டுருக்குறாங்க. ஃபுல் எக்ஸ்பிளைன் வந்து உள்ளே சொல்கிறாங்க, மீட்டிங் போட்டுருக்குறாங்க. வாங்க போய் பார்ப்போம். பாடாப்பலாம். ஓகே ப்ரோ, அந்த மீட்டிங் ஹாலில் உட்காந்துட்டோம். எத்தனை பேர் வந்திருக்குறாங்கன்னு பாருங்கள். வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆள். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாடிக்கையாளர் வருக வருக என வரவேற்று நம்முடைய சிறந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட மகேந்திரா 585 எக்ஸ்பிரஸ் 4-wheel drive வண்டி சிறிய பரிமாணத்தில் புதிய பொலிவுடன் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அதை இந்த வண்டியினுடைய சிறப்பம்சங்கள் மற்றும் பயன்பாடுகள் குறித்து மக்களுக்கு விளக்கவும் கடமைப்பட்டுள்ளோம். மற்றும் இன்று என்னுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற கொடாக் மகேந்திரா மண்டல பொறுப்பாளர் திரு சரவணன் அவர்களையும் மற்றும் HDFC பேங்க், ஃபைனான்ஸ், மகேந்திரா ஃபைனான்ஸ் மற்றும் வாடிக்கையாளர் அவர்களையும் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வாழை வேலையில் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கே வருகை புரிந்துள்ள வாடிக்கையாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மகேந்திரா சார்பாகவும் மரடி மோட்டார் சார்பாகவும் எங்களது மாலை வணக்கம். மகேந்திரா நிறுவனமானது கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 இருக்கிறது ஒரே ஒரு காரணம், வாடிக்கையாளர் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றது கஷ்டம். அதாவது நம்மளது 15 ஹெச்பியிலேருந்து கிட்டத்தட்ட 75 ஹெச்பி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். 2-wheel டிரைவ்லேயும் சரி, 4-wheel டிரைவ்லேயும் சரி, மினி டிராக்டரில் இருந்து பெரிய வண்டி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து நம்மளது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 ஹெச்பியில் 4-wheel டிரைவில் எல்லா ஆப்ஷனோட இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 50 ஹெச்பி 4-wheel டிரைவ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே சேமில் ரெட் கலரில் விட்டுட்டு இருந்தோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி யுவோ டெக் ப்ளஸ் 4-wheel டிரைவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SLI PTO, ரியூவல் கிளச்சு, டிஸ்டன்ஸு இது எல்லாம் வந்துடும். இப்போ புதுசாக இந்த வண்டியில் என்ன வந்ததுன்னா MS PTOட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்பீடு வந்துடும். முன்னாடி வர்றது ஏற்கனவே வந்தது 540 வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 540 எக்கனாமிக் PTO டைப்பாட்டி வந்துட்டு இருந்தது. இப்போ 12 ஸ்பீடு ரிவேர்ஸும் வந்துடும். கியருக்கு தகுந்த மாதிரி நம்ம PTOவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்துட்டு இதுக்கு வந்து வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வாரண்டி கொடுத்துறோம். சர்வீஸ் இன்டர்வல் 600 மணி நேரம் தரோம். ஒவ்வொரு சர்வீஸுக்கு இடைவெளி 600 மணி நேரம். இந்த ப்ரௌன் கலரில் லான்ச் பண்ணியிருக்கோம், டிஸ்க்கு ஒயிட்டு. அதே மாதிரி டீசல் வாட்டர் ஃபில்டர் வந்து தனியாக அந்த அதாவது தண்ணி வாட்டர் ஃபில்டரோட தனியாக கொடுத்துருக்கோம். இது வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இதை ட்ரைவ் பண்ணி பார்க்குறீங்க, ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். வந்து நன்றி. அண்ணா வாங்க. சரி அண்ணா வாங்க. அண்ணா வாங்க. வாங்க வாங்க தங்க ராஜா வாங்க போங்க. ராஜா வாங்க. கஸ்டமர் வாங்க வாங்க. நான் வாங்க கையில் போங்க. போங்க எப்படி
வெரி குட். வெட்டும் கேக் வெட்டும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க அவருக்கு எடுத்து. ஓகே நண்பா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் வந்து அப்படியே ஒரு டெமோக்கோசரம் அப்படியே வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கோசரம் புது வண்டி லான்ச் பண்ணிக்கிறோம்னு ஒரு விளம்பரம். இதுக்கு அந்த அதே சூப்பராக இருக்கும் அந்த உள்ளகிற வண்டி. எம்பி கொடியை சிக்கிறாரு. நோ வண்டி தான் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. சாய் கொடுங்கப்பா. வண்டியை வந்து வெளியே எடுத்துட்டு வண்டி எப்படி என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னு காட்டலாம். அதுங்காட்டி 2 பேர் ஓட்டி பார்க்குறாங்களாம். அதுதான் வண்டி வெளியே எடுக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி வெளியே கொண்டு வாங்க, ஓட்டி பார்த்துக்கலாம். நல்லா குறைச்சி கொடுத்துறான் ஸ்பீடை. இல்லை போட்டு வெளியே எடுக்கணும்னா வண்டியோட கலரே எடுப்பா தெரியுது. ஆல்ரெடி வச்சுக்கிறேன் நான், நல்லா இருக்குன்னு எனக்கும் தெரியும். கலர் மட்டும் தானே டிஃப்ரெண்ட்டு. மாப்பிள்ள சரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பிடி ஆன் பண்ணி அதோட ஸ்பீடை மட்டும் செக் பண்ணு. கப்பு போட்டிருந்தா நம்ம மூடி சுத்தம். ஸ்டார்ட் பண்ண. டீசல் வேறு கம்மியாக இருக்கா? இது 540 எக்கனாமிக் 2 வேலை மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போ எம்பிடி பெரிய வண்டி எடுத்துக்கிறேன். நீ வண்டி பார்த்தீங்களா? நீ பெரிய வண்டி எடுத்து. ஏன்னா இப்போ இதில் வந்து எம்பிடியில் போடும்போது அதை வந்து இதுலேயும் எக்கனாமிக்கே ஃபார்வர்ட் மாறுமா, இது கேன்சல் ஆயிருமா? அங்கே கொடுத்துக்கிறாங்க உள்ள லேபர் ஓட்டு. இங்கே இருக்குது ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட். டீசலை ஊற்றுட்டோம், ஸ்டார்ட் பண்ணியே செக் பண்ணிடலாம். பண்ண செக்கிங் ஆகுமா? இந்த கப்பு சுத்தம், இதோட செட்டோட சுத்தம் பிடி சாப்பிட்டு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸ்பீடு. போடுங்க. இதில் நோட்டில் இருக்குது பாரு. சுத்தாதுங்க, அது நோட்டில் இருக்குதுல்ல.
இதில் எக்கனாமிக் பார்த்துங்க அப்படியே நோட்டில் பண்ணுங்க. இப்போ போடுங்க. ஆ 540 லிவர் என்னன்னு பண்ணால் எக்கனாமிக். சரி ஓகே. அதில் வந்து தூக்கி எம்எல் போட்டு கீர் சேஞ்ச் பண்ணுங்க. கீரை பார்ப்போம். கீர் போடுங்க. ரொட்டேட் ஆகல. வச்சு விடுங்க. இத நோட்ல பண்ணிருங்க. லோ கியர் நோட் பண்ணுங்க. லோ கியர் நோட்ல பண்ணி அத கியர் போடு. லோ கியர் நோட் பண்ணுங்க. ஓ லோ கியர் நோட் பண்ணுங்க. இந்த கியர்ல நோட் பண்ணிட்டு லோ கியர் நோட் பண்ணிட்டு இப்போ கிளட்ச் விடுங்க. இப்போ கிளட்ச் விடுங்க. அதுல கீரை போடு. அத போடு. அது எவ்வளவு ரேஸ் பண்றீங்க அது ஸ்பீட் சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் போடுங்க. பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹை பண்ணுறப்போ 12 ஸ்பீடு கிடைக்கும். லோ கீர்லனாலும் ஹை கீர்லனாலும் மீடியம் கீர்ல ரோட்டில் தான் இருக்கு. ஆக்சுவலி வண்டி ரன்னிங் எல்லாம் இந்த கியரை யூஸ் பண்ண முடியாது. இந்த பிடிஓவை வண்டி நிற்கிற போது, அதாவது என்னன்னா நீங்கள் வண்டி நிறுத்திட்டு நெல் அடிக்கிறீங்க, தட்டைப்பயிறு சோளப்பயிர் எல்லாம் அடிக்கிறீங்களா, பொட்டி போட்டு அடிக்கிறீங்களா, அதுக்கு மாதிரி சார். மக்காச்சோளம் ஓட்டுறவங்களுக்கு, இந்த தட்டைப்பயிறு உளுந்து அடிக்கிறவங்களுக்கு போதுமே. அது இது சேட்டை பார்த்தியா, இது கரெக்டான பாயிண்ட். போடுறே தேவையான நமக்கு உழவு பர்ஃபார்மன்ஸ் ரொட்டேட்டர் நான் லோ செகண்ட் போட்டோம் லோ செகண்ட் போட்டோம்னா செய்கிற ஃபீல்டு முடியாதுங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தா கரெக்ட். ஓகே. அது வந்து நீ தேவையான எம்எஃப்ல இருக்குது, நியூ கார்டன் இருக்கும். அதே மாதிரி எந்த கீரை வேணாலும் போட்டு ஓட்டலாம். அதுதான் பெஸ்ட். நோட்டு பண்ணுறது அதை தான் விரும்புவாங்க. இந்த லோ 3ல போட்டு ரொட்டேட்டர் ஓட்டுறீங்களா, அது யூஸ் ஆகும். ஆனால் இது எதுக்கு இல்லாத கொண்டக்க மண்டக்க போச்சு. அதெல்லாம் வண்டி போகிறது தகுந்த மாதிரி சுத்தம் இல்லை. நம்ம வண்டியில் நார்மல் தான். இது எம்பிடி ஆப்ஷன் இல்லை. இருக்குங்களா? இல்லை ஆப்பிள் இருக்குது. 4 வீல் டிரைவில் இப்படி அடிச்சோம்னா நாங்கள் முன்னாடி போய் கொண்டு போயிடுவோம். அவ்வளோ இது ரோட் ரைட் டைட்டாக வர மாதிரி இதில் தான் போகும். அது புதுசில் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதை இதில் பங்கு வந்துருக்கோம். இந்த பங்குகளை தூக்கி அப்படி திரும்ப வந்துடலாம். அப்படி போய் திரும்பி வந்துடும். நல்லா அப்படி போய் பங்கு இது அப்படியே கிளச்சு எடுத்துங்க. இல்லைங்க இது 4 வீல் டிரைவ். பிரேக் அடிக்குமா கொஞ்சம் பார்த்து பிரேக் அடிங்க. நாங்கள் விழுந்துருவோம். எங்களுக்கு சப்போர்ட் இல்லை. சத்தியமா இழுத்துட்டு போய் கீழே போட்டுருவோம். 4 வீல் நிற்குதுல்ல. கண்ட்ரோல் வரல. குளோபல் ஆக்சிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நார்மல். இது குளோபல் ஆக்சில் தான் சென்டர் பம்ப் போட்டுருப்பாங்க. இதுதான் சிங்க்ரோமேஷன் நோவாக போவாங்க. இந்த பிரச்சனை வராது. சவுண்டு வராது. சவுண்ட் இல்லை வராது. வேகமாக போய் வரணும்னா வரும். தண்ணி ஓட்டலாமா? போர் ட்ரைவ் போட்டு ஓட்டலாம். எல்லாம் ஒன்றும் அதுதான் மேட்ரு. கண்ட்ரோல் வண்டி அப்படி ஆகும். அந்த பட்டன் விட்டு அடிக்கிறது வருதுல்ல, அந்த கம்ப்ளைண்ட் வரும். நீ அவுட்ல அடிச்சுடாதா. நான் எங்களை இறக்கி விட்டு நீ அடிக்கா. நீ அடிக்கலாம் பார்க்க வேணாம். அந்த வண்டி தான் 2 வீலர் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயானா சரியாக போயிடும்ண்ணா. எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுண்ணா. நான் 750 மணி நேரம் ஓட்டிருக்கிறேன். ஃப்ரீ ஆயிடுச்சு. இல்லை இல்லை அங்கே தான்
அப்படியே இப்படி திருப்பி நிறுத்து. நேரம் நிறுத்து இப்படி. பலூன்ல என்ன மாப்பிள்ள டப்பு டப்புன்னு அடிக்குது. ஆ ஹலோ ஏன் தம்பி ஓகே நண்பர், ரவுண்ட்ஸ் போன வண்டியெல்லாம் வந்துருச்சு உடனே. ஓகே நண்பா, அதுங்காட்டி அடுத்து இங்கே எடுத்து இன்னொரு கஸ்டமர் எடுத்து ஓட்டி பார்க்குறாங்களாம். வாங்க போகணும்டா, நாம் நம்மளுடைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே ப்ரோ, இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதில் இருக்குது. அதனால் கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு, மித்தபடி அதில் ஒன்றுமே அட்வான்ஸ் இல்லை. இதே கலர் தான். சிங்கிள் பிடியோ யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் பிடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு இதுன்னா, இந்த எம்பிடியோன்னு இந்த பிடிஓ யூஸ் பண்ணோம்னா மெயின் கிளச் பிளேட்டில் தான் வேலை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. செப்பரேட் கிளச் பிளேடு கிடையாது. பிடிஓ கிளச் இல்லை, மெயின் கிளச்சில் தான் வேலை செய்யும். ஒரு லிமிட்டுக்கு மேலே கல்லுக்காடு ஓட்டினீங்கன்னா கிளச் பிளேடு பிடுங்கும், லோடிங் ஸ்ப்ரிங்கு பிடுங்கும். ஓகே, நம்ம உண்மையில அர்ஜுன் ஓட்டி பாருங்களா, ஓட்டி பாருங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு இதுக்கு என்னென்னா செப்பரேட்டாக வந்து ஒரு வாட்டர் ஃபியூல் அவர் கொடுத்துருக்குறாங்க, தண்ணி ஏதாச்சும் இருந்தால். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி கிளச்சு அழுத்துனா அந்த எம்பிடியோன்னு போடுறப்ப நின்றுக்குது. அதில் பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, காட்டுறோம் பாருங்க. இதில் பாருங்கள் மீடியம், எம்மு, நியூட்ரலு, எஸ்ஸுங்கிறது நம்ம ரெகுலராக எப்பவும் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதே வந்து நூட்டிலுங்கிறது நார்மல் நோட்டில், இதில் வந்து எம்முங்கிறது ஸ்லிப் பிடிஓ. இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க பாரு. ஓகேவா? இதோட வந்து எஸ்எஃப்சி வந்து 241, அதாவது இது 500, அதனால் 241. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிடிஓவும் இந்தானத்தெல்லாம் எக்கனாமிக் சென்டர் நோட்டில் 540. இது ஆக்சிலரி வால்வு இதில் தான் கொடுக்கணும். ஆனால் வந்து அந்த வண்டியிலையும் கொடுக்கல, இதுலேயும் கொடுக்கல. மற்றபடி சேம் தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சங்கிலிக்கு பதிலாக வந்து இந்த பைப் மாடல் கொடுத்துட்டோம். இது பெஸ்ட்டாக என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா அது பெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். செயின் மாதிரி வராது. ஒவ்வொரு கலப்பைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் மாப்பிள்ள, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓட்ட மாட்டி மாற்றி இதுதான் பிரச்சனை. மித்தபடிக்கு தான் பிரச்சனை. அது மற்றெல்லாம் ஆக்சிலரி வால்வு ஒன்று கொடுக்கல. மித்தபடிக்கு அந்த இதில் என்னென்னா அந்த எம்பிடி கொடுத்துருக்குறாங்கல்ல, அதில் என்ன ஒரு பிரச்சனை, அந்த பேலர் ஓட்டுறவங்களுக்குலாம் அவர் ஆமாம். இப்போ ரோல் ஆகும்போது கிளச் எடுத்து நிற்கணும். ஆமாம், அப்போ கிளச் எடுத்துக்கிட்டாங்கன்னா நீ சுத்தாத நிற்காது. சரி, நின்று சுட்டாரு என்ன பண்ணுறது? அதனால மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஜாண்டியர்லேயும் ஸ்லிப் பிடிஓ எம்பிடிஓ எப்படி இருக்குதுன்னு தெரியலையே, அது வந்துருச்சா இல்லையான்னு தெரியலையே. சுற்றிக்கிட்டே இருக்கணும். கியரில் இருந்தாலும் மாப்பிள்ள கிளச் அழுத்தினா அந்த பிடிஓ ஓடிட்டு இருந்தா பரவாயில்ல, ஓடணும். அது ஓடலையே. ஆப்ரேஷனாக அது சுட்டாது. அப்படியும் கிளச்சு விட்டாலும் ஆனால் சுத்தம். இது வந்து நம்ம தமிழ் மட்டும் கொஞ்சம் மாற்ற மாட்டேங்கிறாங்க. தெரியலையே மாப்பிள்ள, என்ன மட்டும் கேட்டா அவ்வளோதான் நண்பா. இவ்வளோ தான். மித்தபடிக்கு எம்பிடிஓ ஸ்லிப் பிடிஓங்கிறது இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் கூட கிளச்சு அழுத்தினாலும் வந்து அது ஓடும் அப்படின்னு நான் கணக்கு போட்டேன். ஆனால் கிளச்சு அழுத்தினா நின்றுக்குது. அது எனக்கு ஒரு ட்ராபேக் ஆகுது. இந்த பேலர்காரருக்கெலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து போய் நிற்கும் போது அது பிரச்சனையாயிரும். ஆனால் இப்போ ஏன்னா சர்வீஸ் டைம் எவ்வளோ? 600 மணி நேரமா? அது மட்டுமா இதுமா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் கலர் இன்ஜின் வந்து சர்வீஸ் டைமு 600 ஹவர்ஸ் தான் ப்ரோ. 600 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. இதே நார்மல் நாம் வச்சுருக்கிறது வந்து 400 ஹவர், இது வந்து 600 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. 200 மணி நேரம். இது இன்ஜினில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துக்கிறான்னு தெரில. எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு எதுவுமே கொடுத்த மாதிரி தெரில. ஆனால் 600 ஹவர்ஸுங்கிறாங்க.
பார்ப்போம், நாளடைவில் தெரிஞ்சிடும். என்ன இந்த எம்பிடிஓங்கிறது தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுத்து போடலாம், தேலர்காரர் யூஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது இல்லாத போச்சு. எப்படி ஆகுது? எந்த உனக்கு ஃபோனாக வருது. ஆ சரி, எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இன்னொன்று எடுத்து விடுங்க. ஓகே ஜி, இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு நார்மல் 585 4-wheeler எடுத்துக்கலாம். இது எம்பிடிஓங்கிறது இது யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்காசோளம் அடிக்கிறவங்களுக்கு, இந்த தானியம் அடிக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து மெயின் கிளச்சில் தான் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கிளச்சில் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, ரொட்டேட்டர்லாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக மெயின் கிளச்சு பிளேட லோடிங் ஸ்ப்ரிங்கு அடி வாங்கும். ஓகேவா? மற்றபடிக்கு எல்லா ஆப்ஷனும் கரெக்டு தான். நீங்கள் எந்த அளவுக்கு நான் லோ 3யில் போட்டு ஓட்டுவேன், எனக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளச்சு பிளேடு ஒரு 2000 நேரத்தில் அவுட் ஆகிருக்கும். ஆக மொத்தம் செலவு வைக்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர கஸ்டமர் வந்து இன்னும் அதிகமான லாபம் எடுக்கணும் அப்படின்லாம் இதில் கண்டிப்பாக இது வந்து கிளச்சு பிளேடு வந்து லோடிங் ஸ்ப்ரிங் கண்டிப்பாக பிடுங்கும். கல்லுக்காடு ஓட்டுறவங்களுக்கு இதை சூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மல் 585 எடுத்துக்கலாம். இது எம்பிடிஓங்கிறது அதுக்காகாது. மற்றபடி நின்று அடிக்கிறது, லைட்டாக மண் ஃபீல்டு மட்டும் ஓட்டுறவங்களுக்கு இது செட் ஆகும். இது எஸ்யூவில் ஃபிட் பண்ணோம்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்குதா, இது 2 கழட்டிட்டு இது அப்படியே ஒரு கிட்டு அப்படியே இது மேலே வச்சு ஃபிட் பண்ணிக்கிறது தான் ப்ரோ. இது வந்து டிஃப்ரென்ஸ் லாக்கு. இது நம்ம வண்டியிலே இருக்குது. இது ஜிபிஎஸ்ஸு மித்தபடிலாம் ஒன்றும் அட்வான்ஸ் இல்லை ப்ரோ. எல்லாம் அதே தான், நம்ம வண்டியில் இருக்கிறதே தான் இருக்குது. பானட்லேருந்து எல்லாமே சேம். இதோட கலரு இதில் என்னென்ன அட்வான்ஸு, ஆயில் சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 400 மணி நேரம் இருக்கிறத 600 மணி நேரம் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேல ஏதாச்சும் மாறிக்குதா மாப்பிள்ள? ஆமாம்மா. என்ன மாறிக்குது? அதே தான் நம்ம வண்டியில் இருக்கிறத தான். 1-2 ஒரு மித்தபடிக்கு இன்ஜின்லேயும் எதுவுமே மாற்றம் இல்லை. சேம் அதே 585 இன்ஜின் தான். ஆனால் 200 மணி நேரம் சர்வீஸ் டைம் மட்டும் அதிகமாக சொல்கிறாங்க. ஃபில்டர் எதுவும் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி எதுவும் தெரியல. எதுங்கண்ணா? அது பூமி புத்ரா சீரீஸு. இது வந்து யுவோ சீரீஸு. இல்லை, இது வந்து சர்வீஸ் வந்து 600 மணி நேரம் சொல்லிக்கிறாங்க. 200 மணி நேரம் ரீடிங் நார்மல் 585. அவ்வளோதான் ப்ரோ. இது எம்பிடிஓ எடுக்கணும்னா இல்லை, ஆக்சிலரி வால்வு கம்பல்சரி எடுத்துக்கலாம். ஓகேவா? மித்தபடிக்கு வந்து எம்பிடிஓ எடுக்கணும்னா ஒரு நார்மலான யூசேஜ் எடுத்துக்கலாம். ஆனால் எம்பிடிஓன்னு போகும்போது நீங்கள் வந்து கீர் மாற்றம் மாற்றி ஓட்ட, இந்த லோ 3 லோ 4 போட்டு ஓட்டுறவங்களுக்கு, ரொட்டேட்டர் ஃபினிஷிங் வராதுங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளட்ச் பிளேடு சீக்கிரம் வேலையை வைக்கும் எனக்கு தெரிஞ்சு. மாப்பிள அவ்வளோதான் மாப்பிள, சொல்கிறேன்னு சொல்லியாச்சு. போகிறேன் முடிட்டா. ஓகே ஜி, அவ்வளோதான். இது வந்து நார்மல் 585 எப்பவும் வர்றதே தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எதுவுமே அட்வான்ஸ் கிடையாது. எப்போ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதே தான். இதில் மட்டும்தான் எம்பிடிஓன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் மெயின் கிளட்ச் பிளேட் இருக்குது. எடுக்க போகிற நண்பர்கள் 1க்கு 10 ஐட்டம் யோசனை பண்ணி எடுங்க. இல்லைனா நார்மலாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து சர்வீஸ் வந்து ஒரு 200 மணி நேரம் கூட நார்மல் யோடெக் ப்ளஸ்க்கும் இதுக்கும் 400. நம்ம வண்டி 400. இது வந்து ஆயில் சர்வீஸ் 600. எம்பிடிஓங்கிறது மெயின் கிளட்ச் பிளேட்டில் கொடுத்துக்கிறான். ஃபஸ்ட் கியர் போட்டோம்னா அதுக்கு ஒரு மாதிரி பிடிஓ சுற்றுது. செகண்ட் கியருக்கு ஒரு மாதிரி, தேர்டு 4th அதே மாதிரி. மீடியத்துக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது ஸ்பீடு. லோவுக்கும் பிடிஓ டிஃப்ரெண்ட் ஆகுது நண்பா. அவ்வளோதான். இது வந்து நார்மல் 585 இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே நண்பா. அதே மாதிரி கம்பெனி சார்பாக இங்கே இ-பைக்கு 2-வீலர் வச்சுருக்குறாங்களாம். அதையும் போய் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை டக்கர் மிஷர். 585ல 2-வீல் டிரைவ் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. 2-வீல் டிரைவ் பார்த்துக்காங்க. இதே எடுத்துக்கலாம். இதுலேயே எல்லாம் இருக்குது. இதுக்கு அதுக்கு எவ்வளோ சேர்த்து சொல்கிறாங்கன்னு தெரில ரேட்டு. ஓகே, பேட்டரி பைக்கு பாருங்கள். இது ஸ்டோர் ரூம்லேயே வந்து இவங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது பல மெத்தட் சொல்கிறாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதெல்லாம் தான் மாடலு அது செக் பாருங்கள். பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 வருஷமாக இருக்குங்களா.
இது தமிழ்நாடு பூராமே இருக்குதா அந்த பிரான்ச்சு? ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இப்போ தான் ஒரு ஒட்டுக்கா ஒரு 20 பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி சரி. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் மெயினான பிரான்ச்சில் மட்டும் தான் இருந்திருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால் கஸ்டமருக்கு வந்து வாங்கிட்டு சர்வீஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லும் போது ப்ராப்ளம்னா ஒன்றும் பேட்டரி இல்லாமல் மோட்டர் இது ரெண்டு தானே. அது இல்லாமல் உங்களுக்கு 4000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் வரும். பிரேக் பேடு இது பண்ணும்போது அது ஆக்சுவலாக எல்லா வண்டிக்கும் வர்றது தானே. அது வர்றது தான் பெருசாக எங்கேயும் இருக்கிறது இல்லை. இப்போ இங்கே சேலத்தில் வாங்கிட்டு அவன் போய் கோயம்புத்தூருக்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இப்போ நிறைய. எல்லாமே இங்கே ஃபேர்ஸ் எல்லாமே அவைலபிளா? எல்லாமே இருக்குது. முக்கியமான எல்லா காருக்குமே இங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னா நாமக்கல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஈரோட்டில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ மறுபடியும் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒசூரில் இருக்குது. இப்போ இதில் வந்து பண்ணுறது நம்ம வண்டி ஒன்று தான் இதில் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஆமாம், வேறு எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை. இதில் வெறும் பைக் மாடல் மட்டும்தான். பைக் மாடலில் நம்மளது மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் ஃபயர் ஆக்சிடென்ட்டுன்னு ஒன்றும் நடந்ததே கிடையாது. இல்லை நானே பார்த்ததில்ல. இது இந்த இடத்துல கால் வைக்கிற இடத்துல ஓப்பனாக விட்டுருக்குறாங்க. அது வெறும் மோட்டார் கூலிங்க்கு தான், பெருசாக ஒன்றும். ஓ, மோட்டார் அந்த பக்கம் ஃபேன் ஏர் ஃப்ளோவுக்கு. ஆமாம், எல்லாத்துக்குமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஹைட்டே அதிகம், பேஸ் அதிகன்றதுனால நீங்கள் இதுலேயே ஓட்டினாலும் உங்களுக்கு எதுவும் இதெல்லாம் என்ன அடிக்க போகுது நீங்கள் பாருங்க. எதுவுமே அடிக்காது, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. தண்ணியே ஓடனாலும் உங்களுக்கு அந்த மோட்டர் முழுகாது. அதனால தான் ஓப்பனில் இருக்கும். ஒன்றும் சேஃப்டி தான். ஓகே ஓகே. நானும் எத்தனை ஐட்டம் கேட்டேன் டெமோ. இப்போ பாருங்க, டெமோன்னு மொத்த இடத்துல போட்டு கொண்டாந்து நிறுத்தி வைக்கிறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். நல்லா உள்ளே எடுத்து நிறுத்துறாங்க. டைம் ஆகிடுச்சு. அப்பல பாய்.